ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இது அதாவது சும்மா ஒரு வீடியோ. ரொம்ப நாள் முதல் கண்டென்ட் வீடியோலாம் போட்டுகிட்டு இருந்தேன். இப்போ ஒர்க் அவுட் வீடியோ மட்டும் போடுறேன். இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு 13 நாளில் வந்து டெய்லி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, என்னை வந்து நான் ட்ராக் பண்ணுறதுக்காக, ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக. ஏன்னா இப்போ ஒரு 2 வருஷம் சும்மா ஓரளவுக்கு கரெக்டாலாம் சாப்பிடல, பட்டு ப்ரோட்டீன் இன்டேக் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு பாடி ஃபேட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மசிலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புவோம். 2 வருஷம் ஆனால் ஒர்க் அவுட் எல்லாமே கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து ஏன்னா போன அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காம்படிஷன் மிஸ்டர் ராம்நாடுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆனோம். அதையுமே நான் 60 நாள் போஸ்ட் போட்டனால தான் சாப்பாடு வந்து சீட் மீல் சாப்பிடக்கூடாது, கரெக்டாக சாப்பிட்ணுன்னு ஒரு இது வரும், நம்ம ரிசல்ட் காட்டணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பட்டாளங்கள்லாம் கிடையாது. சோஷியல் மீடியா மூலிமா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க. அப்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தால் தான் நம்ம வந்து எந்த வகையிலையாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறோன்னு அர்த்தம். அதெல்லாம் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இயர்ஸில் வந்து நான் 5 நாள் 5 டேஸ் போய்ட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். செஸ்ட்டு, ட்ரைசப்ஸு, பேக்கில் வந்து திக்னஸுக்கு மட்டும் ஒர்க் அவுட், லேட்டு மட்டும் இல்லாமல் பேக்கு பைசப்ஸு, அடுத்து வந்து ஷோல்டருக்கு ஒரு நாள், அடுத்து ஹேம்ஸ்ட்ரிங்குக்கும் லேட்ஸுக்கும், பேக்கில் லேட்ஸுக்கும் ஒரு நாள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாடு, லெக்கில் வந்து குவாட்ஸுக்கும் காஃப்ஸுக்கும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும், இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பழையபடி செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப்ஸு, பேக் பைசப்ஸு, லெக்கு. ஏன்னா வந்து லெக்கு வந்து வாரத்துக்கு 2 நாள் ட்ரெயின் பண்ணுவேன். லெக்கு வந்து சோர்னஸாகவே இருக்கும், ரெக்கவர் ஆகாது. பட் இப்போ வந்து இப்படி போடுறதுனால லெக்கில் எந்த ஒரு பெயினுமே கிடையாது, நல்லா வந்து ரெக்கவர் ஆகிடும். இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இப்போ 2 நாள் ஆகுது இந்த ஸ்ப்ளிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி. டயட்டுமே வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். 150 டேஸுங்கிறது ஒரு 5 மாதம் நாட்களாக பார்க்குறப்போ 150 நாள் தான். 150 டே கன்சிஸ்டண்ட்டாக இருந்து பார்க்கலாம். 150 டே முடிவில் என்ன நமக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எந்த அவசரமும் கிடையாது, எங்கேயும் நம்ம எங்கேயும் போய் வேகமாக போய் சேர போகிறது கிடையாது. அப்படியே போவோம். ஏதாவது டவுட்டு, ஏதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணலாம். நீங்களும் ஜிம் போகிறீங்க, இல்லை போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். போகிறீங்கன்னா கண்டினியூஸாக போங்க, ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுங்கள். இன்ஜுரியை வந்து தவிருங்க. ஏன்னா கண்ணா பின்னான்னு போட்டோம் அப்படின்னா இன்ஜுரி ஆகிடும். வார்ம் அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு செட்டு லைட் வெயிட்டில், இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து லைட் வெயிட்டில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டால் அந்த மசில் மூவ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. பாய்.